ஹாய் ஹலோ வணக்கம். பொதுவாகவே கடைகளில் வாங்கக்கூடிய தயிர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாகவும் அதோட டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் தயிர் உரைக்க ஊற்றணும் அப்படின்னா இது போல் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஒன்று சரியாக உரையாது, பால் வாடை அடிக்கும், இல்லை அப்படின்னா மேலாப்பில் தண்ணி இருக்கும், அதை பார்க்குறதுக்கே பிடிக்காது. ஸோ இதனால நீங்கள் கடையில் தயிர் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். வீட்டிலே சூப்பராக நம்ம தயிர் வந்து அழகாக க்ரீமியாக உரைக்க ஊற்றலாம். இப்போ தயிர் எப்படி உரைக்க ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ண ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணியை பாக்கெட்டில் ஊற்றி அலசி இந்த தண்ணியுமே அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், க்ரீமியான தயிர் வீடுகளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாலை வந்து பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் பால் நல்லா கொதித்து அந்த பொங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொங்கி வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சைடில் பால் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம எந்த கிண்ணத்தில் உரைக்கி ஊற்றுறோமோ அந்த கிண்ணத்தில் இப்போ நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் தயிர் வந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தயிரை இந்த கண்டெய்னர் கண்டெய்னர் உள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டணும், நல்லா அப்ளை பண்ணி விட்டணும். இது போல் ஈவனாக எல்லா இடங்கள்லையுமே இது போல் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக தயிர் வந்து உறைஞ்சி வரும். உங்களுக்கு தண்ணியாக ஆகிற அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. பால் மேலே கண்டிப்பாக ஆடை இருக்கும். அதை நீங்கள் தனியாக எடுத்து ஃபேஸ் பேக்கு இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடையோட சேர்க்காதீங்க. இப்போ விரல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கை பொறுக்கணும். அந்த அளவுக்கு மிதமான சூடு இருக்கும் பொழுது இந்த கண்டெய்னரில் பாலை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ உடனே நீங்கள் மூடி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வேர்த்து விட்டு தண்ணி வந்து வந்துடும். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அதோட அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக தயிர் வந்து உறைஞ்சிடும். பொதுவாகவே நான் நைட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். டின்னர் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே தயிரையுமே உரைக்கி போட்டுருவேன். காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் க்ரீமியான தயிர் வந்து வீட்டிலே கிடச்சிடும். இனிமேல் தயிர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கடைக்கு போகாதீங்க. 1/2 லிட்டர் பால் இருந்தாலே போதும். 1 வீக்குக்கான தயிர் நமக்கு கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.